Hi guys, welcome to Tasty Taps, where flavors pops. Let your taste buds dance with happy taps. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செம்ம சூப்பரான ஒரு கிரேவி பார்க்கலாம். இது வந்து எல்லா மெயின் டிஷ்க்கும் செம்ம காம்போவாக இருக்கும். வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லைனாலோ, இல்லை ரெகுலர் கிரேவி வந்து உங்களுக்கு போரிங்காக இருந்தாலோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இன்னும் பேர் கூட வைக்கல. இதுக்கு ஏதாவது பேர் வச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பே லீஃப், ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. அது ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். அது வதங்கினோடனே ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரே ஒரு தக்காளி, அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஓரளவுக்கு மேஷ் ஆகிற மாதிரி வருதில்ல, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி மிக்ஸ் கொடுங்க. அது பார்க்கவே அந்த கலர்லாம் சூப்பராக மாறி வருதா, அந்த கலர் சேஞ்ச் வரப்போ நம்ம வந்து வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் விட்டுறலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது அந்த கிரேவிக்குள்ளே வர மெயின் ஹீரோ எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் வந்து கடலை மாவு, 1/4 கப் வந்து பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் ஜீரகம், அது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு, அது கூடவே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேரட் அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் ஏதாவது சேர்த்துக்கலாம். கிரேட் பண்ணி சேருங்க கேரட்லாம் சேர்க்குறதா இருந்தால். இப்போ வந்து நம்ம பக்கோடா போடுவோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்து வர மாதிரி தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணி கையாலேயே வந்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கிள்ளி கிள்ளி பக்கோடா போடுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இதை வந்து கிள்ளி கிள்ளி போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. அப்போ தான் உள்ளே வந்து நல்லா குக் ஆகும். இப்போ வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து, இது தான் நம்ம மெயின் ஹீரோ. இதை தூக்கி இப்போது பாருங்கள், 5 மினிட்ஸில் இந்த ஆயிலெலாம் செப்ரேட் ஆகி சூப்பராக வந்துருச்சா. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பக்கோடாஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, தண்ணி வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம், ஏன்னா இந்த தண்ணி ட்ரெயின் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த பக்கோடாக்கெல்லாம் தேவையான மாதிரி ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டுடுங்க. சூப்பராக ஆயிலெலாம் செப்ரேட் ஆகி உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த கிரேவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சப்பாத்திக்காக செஞ்சேன் இது. மேலே வந்து நான் கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டேன். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. நிஜமாகவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த பக்கோடாஸ்லாம் எனக்கு காலி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு கிரேவியும் மீதி சப்பாத்தியும் இருந்துச்சு. ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். எப்படின்னா வந்து அந்த சப்பாத்தியெல்லாம் எல்லாத்தையும் ரோல் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்க்கு வந்துடும், நீட்டாக. இது கூடவே அந்த கிரேவியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சம் சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து பேனில் போட்டு பரட்டினீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட வேணும்னா நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த சப்பாத்தி கூட. அவ்வளோதாங்க. ஒரே ஒரு மெயின் ஹீரோ வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னருக்கு சைட் டிஷ்,
அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.